சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்பு உள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. முதல்ல தங்கம் சார் உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கலாமா? இந்த சீனியர் மோஸ்ட் அண்ட் உங்ககிட்ட இருந்து ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இதுல which one of you ஆகணும்? Throw your first questions. சார் நான் அதுக்கு முன்னாடி உனக்கு சீரியஸ் क्वेश्चंस தான் கேட்கணுமா குழந்தைங்க இல்ல என்ன வேணா கேட்கலாமா சார்? எது வேணாலும் as you like it. பிடிஆர் சார் உங்களோடது? Of course. ராஜா சார்? Go ahead, please shoot. Please go ahead. So students அது ஒரு ஆர்டர் இருக்கு. முதல்ல யா உங்க பேர் சொல்லுங்கம்மா. அபிநயா வெரி குட் அபிநயா. ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் வேண்டாம்னு நினைக்கிறேன். நீங்க ஒவ்வொருத்தங்க கேள்வி கேட்கும்போது அப்படியே இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்க என்ன குரூப் எடுத்திருக்கீங்க? ஏன்னா இவங்களோட ஸ்பெஷாலிட்டி டிஃப்ரெண்ட் குரூப் எடுத்திருக்கீங்க, கரெக்டா? Computer Science Engineering with AI and ML specialization, Artificial Intelligence, from PSG College of Technology, Coimbatore. So, என்னோட question Honorable Finance Minister க்கு கேட்கணும்னு விரும்புறேன். சார், AI யுகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம், எல்லாமே டிஜிட்டலா மாறிட்டு இருக்கு. இந்த காலகட்டத்துல பெரிய பெரிய லைப்ரரிஸ், கீழடி, பொருணை, மியூசியம்ஸ் இதனுடைய ஃபோக்கஸும் அதிகமா இருக்கு. அதனுடைய தேவை என்னன்னு நினைக்கிறீங்க உங்க பார்வையில? ஆக்சுவலாக இப்போ நம்ம ஒரு டிஜிட்டல் வேர்ல்டில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம்ன்றது உண்மை, அது யதார்த்தம் தான். ஆனால் அதே சமயத்தில் நம்ம ஒன்று புரிஞ்சுக்கிறதும் முக்கியம். அதாவது நமக்குன்னு இருக்கக்கூடிய பண்பாடுகள், நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய தொன்மை, நம்ம மொழி சார்ந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு பெருமை, இவற்றையெல்லாம் நம்ம தலைமுறையில் நம்ம உணர்ந்திருப்போம். ஆனால் அதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகக்கூடிய கடமை உங்களுக்கு இருக்கு, எனக்கு இருக்கு, குறிப்பாக தமிழ்நாடு அரசுக்கு இருக்கு. அந்த கடமையை நாம் செய்ய தவறிவிடக்கூடாதுன்றதுக்காக தான் மிகப்பெரிய அளவில் நம்ம இன்னைக்கு மியூசியம்ஸாக இருந்தாலும் சரி, அல்லது அண்ணா நூற்றாண்டு நூலகம், கலைஞர் நூற்றாண்டு நூலகம் போன்றிருக்கக்கூடிய லைப்ரரிஸாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு நம்ம உருவாக்குறோம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த டிஜிட்டல் டிவைட் இன்னும் இருக்கு. இப்போ கிராமப்புறங்களுக்கு போயிருக்கிறதுக்கும் நம்ம நகரப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கும் அந்த வித்தியாசங்கள் இன்னும் இருக்கு. ஏஐ போன்றிருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் இப்போ கிராமப்புறங்களையும் எல்லா இடத்துக்கும் போகணுன்றக்காக தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிகழ்ச்சியை நம்ம அதை நோக்கி இருக்கக்கூடிய ஒரு நகர்வு. ஆனால் அதை நம்ம விட்டுற முடியாது. ஆனால் அதே சமயத்தில் நம்ம செய்ய வேண்டிய இந்த காரியங்கள் தலைமுறைக்கும் நம்ம எடுத்துக்கொண்டு போய் நிலைநிறுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு இருக்கு. உதாரணத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா, இப்போ பொருணை மியூசியத்துக்கே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அங்கே ஆர்டிஃபேக்ட்ஸ் எல்லாம் ஒன்லி டிஸ்பிளே மட்டும் இருக்காது. நீங்களே அங்கே போய் பார்த்தீங்கன்னா அதோட ஒன்றி இருக்கக்கூடிய அளவில் அதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். பிகாஸ் இட் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற வகையில் உங்களை என்கேஜ் பண்ணுற மாதிரி தான் இப்போ கொண்டு வந்திருக்கும். ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய நியூ டெக்னாலஜியை நம்ம யூஸ் பண்ணி உங்களை அந்த காலத்துக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு ஒரு 7D எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் கொடுக்கக்கூடிய வகையில், அது முன்னால் இருக்கக்கூடிய பழமையாக இருந்தாலும் பின்னாடி இருக்கக்கூடிய புதுமையாக இருந்தாலும் அது உருவாக்கப்படுகிறது. நீங்கள் சொல்கிறது மாதிரி இப்போ தேவையான நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம், பழமையை வச்சு இப்போ என்ன செய்கிறோம்னு. நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ நம்ம வீட்டில் தாத்தா பாட்டி இருக்காங்க, அவங்களுடைய புகைப்படங்கள் அவங்களோட நம்ம பார்க்கலாம், வீடியோஸ் பார்க்கலாம், அது நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கலாம். ஆனால் அதே தாத்தா பாட்டி வீட்டில் போய் அவங்க தாத்தா பாட்டி வீட்டில் அவங்கள பார்த்து அவங்க கூட இருந்து நம்ம அவங்க கையால் சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அந்த உணர்வு இருக்கு பாருங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அது எப்போ இருந்தாலும் சம்திங் ஸ்பெஷல் இல்லையா? அதுதான் நான் சொல்ல வருது. நீங்கள் என்னதான் டிஜிட்டலாக போயிருந்தாலும் லைப்ரரியோ மியூசியம்ஸோ அதை நேராக போய் பார்த்து அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நீங்கள் வச்சுக்கும் போது இட் சர்டன்லி மேக்ஸ் அ டிஃபரன்ஸ். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் யார் கேட்க போறீங்க? Yes. I'm Sri Malini, currently pursuing my master's in the Department of Ancient History and Archaeology, University of Madras. I would like to ask my question to Information and Technology Minister. Sir, recently newsல AI develop ஆகிறதுனால automation வருது, அதனால நிறைய வேலை வாய்ப்புகள் போகுதுன்ற மாதிரி நியூஸ் வருது. அதனால நாங்க நிறைய வேலை வாய்ப்புகள் போகிறதையும் எங்க ஜெனரேஷன் நாங்க பார்த்துன்னு இருக்கோம். ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி இதை பார்த்து நாங்க நிறைய பயப்படுறோம். ஏஐ டெவலப் ஆகிறதுனால ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போகுன்ற பயம் ஏற்படுது. இதனால
எங்க உங்களோட கருத்து வந்து எங்க வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற இதுக்கு உங்களோட கருத்து என்னவா இருக்கும் சார்? இது ஆழ்ந்த கேள்வி. உறுதியாக ஏஐனால வேலையோடைய தன்மை, உழைப்போடைய தன்மை மாறப்போகிறது. முதல் உதாரணம் நான் சொல்லணுன்னா, ஒரு நாள் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸில் நான்லாம் 1980s 90s அமெரிக்காவில் இருக்கும்போது ஒரு கார் ஃபேக்ட்ரியில் அன்னைக்கு 100 பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா இன்னைக்கு 10 பேர் தான் இருக்காங்க, இல்லை 5 பேர் தான் இருக்காங்க. Automation has made that much difference. But 2-3 things we have to think about. First, the effects of automation will take a long time, 20 years, 25 years. Not everybody has access to AI. Not everything can be immediately automated. Over time, it will change the nature of work. Second, what work will change? The more routine, repeatable, low-end programming, coding work will change. And that will be replaced by more creative, more individualistic, and more niche things. But there's so much upside of AI. Many of you may be students using AI for your answers and for other things. But I can give you a simple example. My friend Suresh Sambandam is here. We made an app, or he made an app for the DMK Manifesto Committee, AI app, to get all the inputs from the people. He was telling me that pre-AI, that would have taken 10 or 15 people 2 or 3 months to make. Now he was able to make that app with one person in 1 week because AI writes the code itself. So this is the advantage of AI, because think about the implications. If you are a programmer, your work is going to change. ஆனால் உங்களை மாதிரி ஆள் உங்கள் துறையில் நீங்கள் ஏதாவது ஒரு ஆராய்ச்சி பண்ணும், இல்லை டேட்டாவை எடுத்து வகுக்கணும்னா முன்னால் உங்களால் முடியவே முடியாது. ஏன்னா உங்களால் ப்ரோக்ராம் எழுத முடியாது. நீங்கள் யார்கிட்டயாவது போய் ஒரு சாஃப்ட்வேர் உருவாக்கி கொடுங்க, அதை வச்சு நான் ஆய்வு செய்கிறேன், இல்லை ஆராய்ச்சி செய்கிறேன், இல்லை தகவல் தீட்டுறேன்னு நீங்கள் சொல்ல முடியும். ஆனால் இப்போ நீங்களே ஏஐ வச்சு அந்த ஆப்பையோ அந்த கோடையோ ஜென்ரேட் பண்ணி you can do all of your work without needing some other software specialist. So in all kinds of fields, it is going to bring democratization of technology that didn't exist before. AI will become ubiquitous, and it will make application development and the use of computing and data available to all majors, not only engineers and computer scientists. And in the meantime, to teach these models the data and how to analyze it, there are thousands and thousands and thousands of new jobs being created to take the data, tag it, parse it, frame it, and bring it into a way that the learning model can actually absorb it. So near time, routine jobs, TCS, HCL, Cognizant type jobs will go down. A lot of new jobs on data parsing, data analytics will go up, and the programming work will happen much, much faster. In the next 20 years, the nature of work will change dramatically. There will be much more creative work, and there will be much less routine work, and everybody will be able to create their own programs, their own applications directly, and that will make it much more democratic. So I think you shouldn't be afraid at all. If you are finishing your degree today, probably the job market looks different than it did 2 years ago. But if you're going to start studying today, hopefully we will have incorporated all this into the program, into the curriculum. We spend a lot of time trying to do that. And you will find the long-term benefits of AI will far outweigh the costs, and it will create new jobs like we have never seen before in ethics, in model management, in oversight of the AI engine's output. These kinds of highly sophisticated, thoughtful specialists will be needed. So there'll be a lot of new jobs being created. So மாலினி, நீங்க கேட்கும்போது ரொம்ப பதட்டத்தோட அந்த கேள்வி கேட்டீங்க. ஐம் ஷூர் உங்களுக்கு ஒரு ஹோப் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க படிச்சு முடிச்சிருந்தீங்கன்னா உங்க வேலை வாய்ப்பு இப்ப போக போறது கிடையாது, கண்டிப்பா இருக்கு. ஆனா இப்ப படிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா அடுத்த தலைமுறைக்கு ஏற்ற மாதிரி அந்த படிப்பை மாற்றியும் நம்ம படிக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குன்னு அழகா சொல்லியிருக்காரு நம்மளோட மினிஸ்டர். Hope that gave you lot of hope. Okay, இப்போ now I have a small request to them and to the ministers. Or rapid fire madri, can we make the questions a little quicker so that everybody will get a chance to give their questions? Okay, next question, yaar kekka poringa? I am Kavya Uday Kumar. I am studying MSc Sports Biomechanics from
Department of Sports Science, Annamalai University. I have a question for Honorable Industry Minister. Yes, ma'am. Please go ahead. நான் ஈரோட்ல இருந்து வரேன். சென்னைக்கு நிறைய வளர்ச்சி வேலை வாய்ப்பு கொண்டு வந்திருக்கீங்க. மத்த ஊர்லயும் இது மாதிரி வேலை வாய்ப்பு வளர்ச்சி இருக்கா? எங்க ஊரும் வளர்ந்துட்டு இருக்கா? ஆஹா. Fantastic question. I think it's very crucial. தமிழ்நாடு வந்து ஒரு ரொம்ப யூனிக்கான ஒரு ஸ்டேட். நீங்க இந்தியாவில் நாங்கள் எங்க போனாலும் ஒன்று சொல்லுவோம், தமிழ்நாட்டோட கம்பேரிசன் வந்து நம்ம இந்தியாவில் இருக்க மற்ற ஸ்டேட்டோட பண்ணவே கூடாது. ஏன்னா நம்மளோட போட்டி எல்லாம் உலக நாடுகளோட தான், எஸ்பெஷலி ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ். ஐ வில் டெல் யூ வை. அண்ட் எஸ்பெஷலி இன் தமிழ்நாடு. தமிழ்நாடு, அதுவும் குறிப்பா திராவிட மாடல் இந்த ஆட்சியோட அடித்தளமே, the foundation on which this entire excess happens is on inclusive distributive growth. So எல்லாருக்கும் எல்லாம் பரவலாக்கப்பட்ட, அனைவரையும் உள்ளடக்கிய பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி. ஸோ முதலமைச்சர் அவர்கள் 2021 ஆட்சி பொறுப்பை ஏற்ற முதல்ல எல்லாரும் அப்போ அண்ணன் தான் இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டரா இருந்தார். ஸோ நம்ம தங்கம் தன்னர் சொன்ன இப்போ நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் அப்போ இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டரா இருந்தார். அப்போலேருந்து இண்டஸ்ட்ரீஸ்க்கு என்ன டைரக்ஷன் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் growth. இதுவரை வளர்ச்சி கிடைக்காத மற்ற இடங்களுக்கும் நீங்க வளர்ச்சியை கொண்டு போகணும், ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்கன்னு. இப்போ இந்தியாவில் எந்த ஸ்டேட்டுக்கு நீங்க போனீங்கனாலும், இப்போ லெட்ஸே மகாராஷ்டிராவுக்கு போறீங்கன்னா அங்க மும்பை, புனே, ப்ராப்ளி இன்னும் ஒரு 1-2 இடம் சொல்லலாம். இப்போ தெலுங்கானா போனீங்கன்னா ஹைதராபாத் தவிர பெருசா பெரிய ஒரு ஊர்களோட வளர்ச்சி மிகுந்த ஊர்களை சொல்ல முடியாது. கர்நாடகால பெங்களூரு, ஒரு சில பகுதி மைசூர், ப்ராபப்ளி பெங்களூரு பெட், இவ்வளவுதான் சொல்லலாம். பட் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நீங்க சென்னையில ஆரம்பிச்சீங்கன்னா சென்னை, காஞ்சிபுரம், ராணிப்பேட், வேலூர், கிருஷ்ணகிரி, ஹோசூர், அங்கேருந்து சேலம், ஈரோடு, அகைன் கோயம்புத்தூர், திருப்பூர், அப்படியே நான் தமிழ்நாடு முழுக்க போலாம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற Tier 1, Tier 2 டவுன்ஸ் எதுவாக இருந்தாலும், ஏன் இன்னும் சொல்லணும்னா வில்லேஜஸ்க்குமே வளர்ச்சியை கொண்டு போய் சேர்த்திருக்கு திராவிட மாடல் ஆட்சி. இதற்கு மூலமுதற் காரணம் டிஸ்ட்ரிபியூட்டிவ் growth மேல நம்ம போக்கஸ். இப்போ ஈரோடுக்கே சொல்றேன் பாருங்க, நீங்க ஈரோடு வந்து ஹொசூர் அண்ட் கோவை அந்த இண்டஸ்ட்ரியல் காரிடார்ல இருக்கு. ஹொசூர் ஒரு பெரிய EV ஹப்பா மாறிட்டு வருது இன்னைக்கு. கோவை அகைன் ஃபேண்டாஸ்டிக் ஹப், டெக்ஸ்டைல் ஹப்னு சொல்லுவாங்க திருப்பூர், கோவை. பட் பெரிய R&D ஹப்பாவும் பெரிய செமிகண்டக்டர் ஹப்பாவும் மாறிட்டு வருது கோவை. சோ இந்த செக்டர் ஃபுல்லாவே நீங்க தர்மபுரி அகைன் பெரிய சிப்காட் அங்க வருது, பெரிய EV ஹப் அங்க இருக்கு ஏற்கனவே, ஓலா மாதிரி நிறுவனங்கள்லாம் அங்க இருக்கு ஏற்கனவே. இந்த செக்டர் அந்த காரிடார் முழுக்க ஈரோடு சென்ட்ரிக்கா, ஈரோடு கூட அந்த காரிடாருக்குள்ளே வரும். இதை தாண்டி டைடல் பார்க்ஸ் வந்து டைடல் பார்க் உங்களுக்கு நல்லா தெரியும். தமிழ்நாட்டுல ஒரு பெரிய ஐடி புரட்சி வந்ததுக்கு காரணம் முத்தமிழர் கலைஞர் அவர்கள் காலத்துல 2000ல நாம ஐடி பார்க் உருவாக்கினோம், டைடல் பார்க் அப்போ உருவாக்கினோம். ஆனா டைடல் பார்க் மேஜர் சிட்டிஸ்ல இருக்குமே தவிர சின்ன சின்ன டவுன்ஸுக்கு கொண்டு போனோம். அந்த பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி நோக்கம் இருக்கு இல்லையா, அதை நோக்கி சொல்றேன். இந்த பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிக்கும் கிடைக்க வேண்டும்ன்றதுக்காகத்தான் சின்ன சின்ன டவுன்ஸுக்குமே நம்ம டைடல் பார்க் கொண்டு போறோம். இப்போ தஞ்சாவூர்ல இதுவரை நெற்களஞ்சியம், பெரிய தொழில் வளர்ச்சி இல்ல, பெரிய ஐடி ஜாப்ஸ் எல்லாம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா தஞ்சாவூருக்கு இன்னைக்கு கொண்டு போய் ஒரு ஐடி பார்க் அங்க தொடங்குற அன்னைக்கே துவங்கறதுக்கு முன்னாடியே ஃபுல் ஆச்சு. இப்போ நாகப்பட்டினத்துக்கு ஒண்ணு அறிவிச்சிருக்கோம், கன்னியாகுமரியில ஒரு டைடல் நியோ வருது, தூத்துக்குடியில திறந்து அது ஃபுல்லா இருக்கு, விழுப்புரத்துல ஒண்ணு திறந்திருக்கோம், வேலூர்ல திறந்து ஃபுல்லா இருக்கு, திருப்பூர்ல திறந்திருக்கோம், ராசிபுரத்துல திறக்கிறோம். இப்படி ஈரோட்லயும் ஒரு டைடல் நியோ பார்க் வருது. சுத்தி அங்கதான் வரேன். அதனால ஈரோடுக்கும் ஒரு டைடல் நியோ பார்க் கொடுத்துருக்கோம். அதை தாண்டி ஒவ்வொரு பகுதிகளும் இருக்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸ், என்னென்ன எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் இருக்கு, அங்க எப்படிப்பட்ட பிள்ளைகள் என்னென்ன படிச்சுக்கிட்டு இருக்காங்க, அவர்களுக்கு எப்படிப்பட்ட வேலை வாய்ப்பு கொடுத்தா அங்க கொண்டு வரலாம் இண்டஸ்ட்ரியை அப்படின்றதெல்லாம் பார்த்து தான் இண்டஸ்ட்ரி கொடுக்குறோம். ஒரே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன். டிஸ்ட்ரிபியூட்டட் growthல தமிழ்நாட்டுல இப்போ கிட்டத்தட்ட 12.25 லட்சம் கோடி நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பேற்று இந்த 4.5 ஆண்டுல மட்டுமே 12.5 lakh crores மேல முதலீடுகள் தமிழ்நாட்டை நோக்கி வந்திருக்கு. இத நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்டா பிரித்தீங்கன்னா நார்த் தமிழ்நாடுக்கு ஆல்மோஸ்ட் 30%, சவுத் தமிழ்நாடுக்கு மிக முக்கியமாக இதுவரை தொழில் வளர்ச்சியே இல்லாத ஒரு சவுத் தமிழ்நாடுக்கு வின்ஃபாஸ்ட் மாதிரி பெருநிறுவனங்கள், டாடா சோலார் போன்ற அந்த சோலார் கிளஸ்டருக்கு ஒரு பெருநிறுவனங்கள், ஹியுண்டை ஷிப் பில்டிங் தூத்துக்குடிக்கு வந்திருக்கு. இப்ப இந்த பில்ட் எல்லாம் எப்ப நடந்துச்சு,
முன்னாடி தூத்துக்குடிக்கு இதெல்லாம் இல்லாம இருந்துச்சு. இன்று தூத்துக்குடி உலக தரம் வாய்ந்த ஒரு கப்பல் கட்டும் துறைமுகம் நிலம் ஒரு இடமாக மாறப்போகிறது. ஆக இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் growth ஆல் ஓவர் தமிழ்நாடு கொண்டு வரதுக்கு இப்படி 30 to the west Tamil Nadu about 15, to the east Tamil Nadu about 15, and about and the balance in the central Tamil Nadu. இதெல்லாம் எதுக்கு இந்த ஸ்ப்ரெட் ஏன் இப்படி இருக்குன்னா, வெஸ்ட் தமிழ்நாடுல மோஸ்ட்லி அந்த லேண்ட் கிடைக்காத மட்டும் தான் இன்னும் பெருசா பண்ண இன்னும் பெரிய முக்கியமான நிறுவனங்கள்லாம் அங்க வரதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அதனால லேண்ட் கம்மியா கிடைக்கிறதுனால செமிகண்டக்டர் யூனிட்ஸ் மாதிரி செமிகண்டக்டர் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங் புரியுதா, செமிகண்டக்டர் யூனிட்ஸ் கொடுக்கலனா கூட செமிகண்டக்டர் செய்வதற்கான எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங் கோயம்புத்தூர்ல கொண்டு போய் கொடுக்குறோம். சோ இப்படி பார்த்து செய்கிறார் மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்கள். லாஸ்ட் பாயிண்ட், இவ்வளவு பெரிய வளர்ச்சி வருவதற்கு அடித்தளம் டேலண்ட், ரைட்? தமிழ்நாடு இஸ் த டேலண்ட் கேபிட்டல் ஆஃப் தி நேஷன். தமிழ்நாடு இஸ் த டேலண்ட் கேபிட்டல் ஆஃப் சவுத் ஏசியானே சொல்லலாம். ஏறத்தாழ 150,000 engineers come out of our colleges every single year. 150,000 engineers. ஆக நம்மளோட காம்படிஷன் ஏன் அங்க உலக நாடுகளோட இருக்குன்னா, நம்மளை தாண்டி ஸ்கில்லிங் பண்றதுக்கு நம்ம நாட்டுல ஆள் இல்லை. எஸ், ஈரோடுக்கு பெரிய வளர்ச்சி வருது. தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து பகுதிகளுக்கும் வரலாக்கப்பட்ட வளர்ச்சி உறுதி செய்யப்பட்டு வருது. Thank you, ministers. Thank you so much. I think everybody's question was done. Thank you very much. அவங்க அதுல ஸ்பெஷலா வந்து அவங்களுக்கு ஈரோடுக்கு வருமா, அதுதான் அவங்களோட கேள்வியா இருந்தது. ஈரோடுக்கு டைடல் நியோ வருது. அதை தாண்டி அந்த பெருந்துறை சிப்காட்ல நிறைய திட்டங்கள் அங்க ஏற்கனவே இருந்த அந்த பொல்யூஷன் இஷ்யூஸ்லாம் சால்வ் பண்ணி அங்க ஒரு சிஇடிபி ஒரு 45 crores கொடுத்துருக்கோம். ஒரு பிளக் அண்ட் பிளே செட்டப், ஒரு வேர் ஹவுஸ் மாதிரி ஒரு செட்டப், ஒரு ரெடி பெல்ட் ஃபேக்டரி செட்டப் ஒன்று 20 crores கட்டியிருக்கோம். இப்படி தொடர்ந்து நிறைய ஈரோடுக்கு வருது. ராசிபுரத்துல ஒரு பக்கத்துல இருக்கிற அங்க ஒரு டைடல் நியோவும் வருது. ஸோ அந்த பகுதிக்கு பெரிய டெவலப்மெண்ட் நிச்சயமா வருது. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.